hello everyone. மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியன் பேசுகிறேன். இந்த வீடியோ சீரீஸில் இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் குரூப் 1 இன்டர்வியூ கேண்டிடேட் அவரோட பேப்பர் தான் அனாலிசிஸ் பார்க்கலாம் இருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் எழுதின பேப்பர். ஓகேங்களா, இந்த பேப்பரில் எப்படி எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எந்த மாதிரி பண்ணணும், இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம குரூப் 1 பேப்பர் அப்ரோச் பண்ணணும், இல்லை இதில் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்ன, ரைட்டிங்கில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஒரு மெயின்ஸ் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இது தமிழ் பேப்பர். ஓகேங்களா, தமிழில் எழுதினவரோட பேப்பரு, தமிழில் எழுதி வந்துச்சுன்னா போயிருக்காரு. 13/8/2023 நடந்த பேப்பரு. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, எப்படி இருக்குது என்னன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஜாக்ரஃபி மட்டும் பார்ப்போம். ஜாக்ரஃபி போர்ஷனில், அதாவது பேப்பர் 4ல் ஜாக்ரஃபி போர்ஷனில் வந்த கொஷின்ஸுக்கு மட்டும் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத மட்டும் நமக்கு பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவோட கடைசியில் இந்த சப்ஜெக்டை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த ஜாகிரஃபியை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இனி அப்கமிங் டேஸில் வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு குரூப் 1 ரிட்டன் சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும், இல்லை பேப்பர்ஸ் வந்ததுன்னா எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற என்ற கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரிஜினலாக டிஎன்பிஎஸ்சியில் எழுதின பேப்பர். இது மார்க் டெஸ்ட்டோ இல்லை வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நடந்த டெஸ்ட்டோ வந்து கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் எழுதின பேப்பரு, ஒரிஜினல் பேப்பர் வந்துதுன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துதுன்னா உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 மார்க் கொஸ்டின் 4 கேட்டிருப்பாங்க, 15 மார்க் கொஸ்டின் வந்து நான் 4 கேட்டிருப்பாங்க. இதில் வந்து 10 மார்க் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் நம்ம விட்டுக்கலாம், 15 மார்க் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் விட்டுடலாம். ஓகேங்களா, என்னென்னா 4 கொஸ்டினுக்கு 3 எழுதணும். ஓகேங்களா, இதான் கான்செப்ட்டு. இதில் வந்து இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இவர் விட்டுட்டார். ஓகேங்களா, பருவமழையில் இந்திய பெருங்கடல் நீரோட்டங்களின் தாக்கத்தை பற்றி விளக்குக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கொஸ்டின் என்னென்னா இந்தியன் ஓஷன் கரண்ட்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். மான்சூன் சிலபஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு இருக்கும். மான்சூன் சிலபஸில் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனு, நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டையும் வந்து நான் பார்த்துருப்போம். இந்த சவுத் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூனில் இம்பேக்ட் ஆஃப் வந்து இது பெருங்கடல் ஓஷன் கரண்ட் சொல்லுவாங்க. இந்த ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட், அதாவது என்னென்னா ஓஷன் கரண்டில் 2 டைப் இருக்குது. இதில் வந்து கோல்டு கரண்ட்டு, இது வெப்ப நீரோட்டங்கள், குளிர் நீரோட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 நீரோட்டங்களும் எந்த மாதிரி வந்து இம்பேக்ட் பண்ணுது மான்சூனை அப்படிங்கிறது தான் கொஷினே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இப்போ என்னென்னா எல்னினோ எஃபெக்ட் வந்து பெருப்பகுதியில் இருக்க கரண்ட்டு, பெருப்பகுதியில் இருக்க வெப்ப நீரோட்டங்களை பொறுத்து தான், அதாவது வெப்ப நீரோட்டங்கள் குளிர் நீரோட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு எல்னினோ எஃபெக்ட் வரும். ஓகேங்களா, அது வர்றங்காட்டி இங்கே எந்த மாதிரி இது வந்து சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கான்செப்ட்டு. அந்த இந்தியன் ஓஷன் டைபோலை தான் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மான்சூனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த கோல்டு அண்ட் ஹாட் கரண்ட் வந்ததுனால என்ன ஏற்பட்ட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி எழுதினாவே இந்த கொஷினுக்கு நல்ல ஆன்சர்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த கொஷின் அவர் வந்ததுன்னா ஸ்கிப் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அதுக்கடுத்து வந்ததுன்னா புவியியல் தகவல் தொகுப்பின் முக்கிய கூறுகளை விளக்கு, எக்ஸ்பிளைன் த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா, இதுதான் கொஷின். இது ஜாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்ததுன்னா அதாவது நம்ம படிச்சிருப்போம் 12th புக்கில் வந்ததுன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு பேசிக் ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அட்வான்ஸ்டாக படிக்கணும் அப்படின்னா நெட்டில் சர்ச் பண்ணோம்னாவே நம்மளுக்கு இதில் நிறையா இது கிடைக்கும், ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்மு. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வேறு எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறாருன்னா புவியியல் தகவல் தொகுப்புனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் இருக்கிற தொழில்நுட்ப உள்ளடக்கங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க படத்தை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இனோவேட்டிவாக படங்கள் போடுறப்போலாம் வந்ததுன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் இருக்கும். ஓகேங்களா,
ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வரையணும். நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இவர் என்ன அடுத்து பயன்பாடுகள் போயிட்டார். ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இவரோட வந்து பார்த்தோன்னா இதை பற்றி போயிட்டார். ஓகேங்களா? இந்த 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 மாதிரி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கேட்ட கொஷின்னுட்டு டைவெர்ட் ஆகிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? இங்கே பயன்பாடுகள் போட்டிருக்காருங்களா, பயன்பாடுகள் வந்து போடுறப்போ இங்கே காம்பனன்ட்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பயன்பாடுகள் லாஸ்ட்டில் ஒரு கொஞ்சமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மார்க் வந்து கிடச்சிருக்கும். இதில் ஃபஸ்ட் எவல்யூட்டர் பாருங்கள், ஃபஸ்ட் எவல்யூட்டர் 7.5 மார்க் போட்டிருக்கிறாரு. இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் வந்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். பட் ஆனால் செகண்ட் எவல்யூட்டர் பாருங்கள் 3 மார்க்ஸ் தான் போட்டிருக்காரு. என்னென்னா அவர் கேட்ட கொஷின் இல்லாமல் வேறு ஏதோ வந்து டைவெர்ட் ஆகிட்டார் அப்படிங்காட்டி வந்து இவர் 3 மார்க் போட்டிருக்காரு. அவர் வந்து 7.5 மார்க் போட்டிருக்காங்க. ஆவரேஜ் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு மார்க் கம்மியாக வரும். இங்கே 5 மார்க் தான் வந்து வரும். ஓகேங்களா? 5.25 பக்கம் வந்து வரும். ஓகேவா? இப்போ என்னென்னா இப்போ ஒருத்தர் 7.5 போட்டிருக்காருன்னா செகண்ட் எவல்யூட்டரில் அட்லீஸ்ட் நியர்பை 6 or 7 போட வச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து மோர் ஆர் லெஸ் வந்து வின் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன மிஸ்டேக்ஸ்னு சொல்ல முடியாது. இது அவரோட அப்ரோச்சஸில். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்கிற திங்கிங், அப்போ இருக்கிற வியூஸை பொறுத்து தான் நம்ம எழுத முடியும். அந்த ஸ்பாட்டில் நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் எழுதுறீங்க டெஸ்ட் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை படிச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுப்பீங்க, மார்க்ஸும் வந்து வரும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து என்னென்ன கொஸ்டின் வரும்னே தெரியாது. அந்த இடத்துல வந்து நீங்கள் திங்க் பண்ணி ஃபாஸ்ட்டாக எழுதுகிறப்போ வந்து எப்படி எழுதுகிறோம்னே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து வரும். என்னென்னா கேட்டுக்கிற கொஷினை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணிட்டு அட்வான்ஸ்டு லெவல் போகிறப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணணும். பட் ஆனால் கேட்டுருக்கிற கொஷினை கொஞ்சமாக அப்ரோச் பண்ணிவிட்டு இவர் வந்து பயன்பாடுகளை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டாரு. இங்கே பயன்பாடுகள் அவங்க கேட்கவே இல்லை. ஓகேங்களா? காம்பனன்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் செகண்ட் எவல்யூட்டர் வந்து குறைச்சிட்டாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 2022 டிசம்பரில் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பருவநிலை மாற்ற இயக்கத்தின் நோக்கம் மற்றும் அம்சங்களை விளக்குக. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தோட இயக்கம், பருவநிலை மாற்றம் இயக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்கல. அவர் தொடங்கப்பட்ட இடம் போட்டு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு அதில் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் வந்து தான் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இதில் பருவநிலை மாற்ற இயக்கத்தில் எந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் வந்து தான் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட் எவல்யூட்டர் 7.5 செகண்ட் எவல்யூட்டர் 5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் எவல்யூட்டர் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். செகண்ட் எவல்யூட்டர் வந்து 5 மார்க் கொடுத்துருக்காரு. 3 கம்பேர் பண்ணுறப்போ 5 வந்து நம்மளுக்கு ஒரு குட் ஸ்கோர் தான். ஓகேங்களா? ஆவரேஜாக பார்க்குறப்போ உங்களுக்கு 6 பக்கம் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்ரோச்சஸ் இருக்கும். இப்போ தமிழ் எழுதுறதுலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. தமிழ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் வந்து கரெக்டான டைமுக்கு முடிக்கணும், ப்ளஸ் வந்து கண்டென்ட்டையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் இருக்குன்னு ரெகரசிவ் ப்ராக்டிஸ் இருக்கணும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. இதுவும் வந்து பரவாயில்ல தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து முதல் இந்திய புவிசார் பாரம்பரிய தளத்தின் முக்கிய அம்சங்களை பற்றி விவாதிக்கவும். ஓகேங்களா? டிஸ்கஸ் த சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஃபஸ்ட் இண்டியன் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டு. ஓகேங்களா? இந்த கொஷினுக்கு வந்து ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? என்ன மிஸ்டேக்னா இவர் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு பதிலாக இவர் அரிட்டாப்பட்டியை வந்து கொடுத்துருப்பார். ஓகேங்களா? அரிட்டாப்பட்டி கிடையாது, இது மேகாலயாவில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்து வரும். மேகாலயாவில் இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இடம் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து வரும். பட் ஆனால் இவர் வந்து அரிட்டாப்பட்டி எழுதியிருப்பார். அரிட்டாப்பட்டியை வந்து எழுதினங்காட்டி தான் இப்போ வந்து இதுவே இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள், உங்களுக்கு நான் கீழே சொல்கிறேன். முதல் இந்திய புவிசார் பாரம்பரிய தளம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபுல்லாக அரிட்டாப்பட்டி எழுதி ஃபுல்லாக போட்டிருப்பார். ஓகேங்களா? ஃபுல்லாக முடிச்சதில் வந்து ஃபஸ்ட் எவல்யூட்டர் வந்து 0 போட்டிருப்பார், செகண்ட் எவல்யூட்டர் 8 மார்க் போட்டிருப்பார். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் எவல்யூட்டர் வந்து 0 போட்டிருக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, 8 போட்டிருக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எவல்யூட்டர் வந்து 0 போட்டிருக்கிறது தான் கரெக்டு. என்னென்னா இது வந்து இடமே வேறு. பட் ஆனால் செகண்ட் எவல்யூட்டர் வந்து 8 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸில் வந்து அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிறாரு, இவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேங்களா? அதனால் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதில் ஆவரேஜாக பார்க்குறப்ப 4 மார்க் வந்திருக்கு. ஸோ என்னென்னா இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுங்கன்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு ரிலவெண்ட்டாக வந்துட்டுனா உங்களால் என்ன எழுத முடியுமோ அதை எழுதுங்க.
சில எவல்யூட்டர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், சில எவல்யூட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் 0 மார்க் போட்டுருக்கிறதா வந்து தான் இதில் கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து இப்போ 10 மார்க்கு. 10 மார்க்கில் வந்து பார்த்தோன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 15 மார்க் வந்து பார்த்தோன்னா எப்படின்னு சொல்லி பார்ப்போம். 15 மார்க்கில் வந்து இந்தியாவின் கிழக்கு கடலோர பகுதியில் முக்கிய வரலாற்று நில அடையாளங்களை பட்டியலிட்டு விளக்குக. ஓகேங்களா. கிழக்கு கடற்பர ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கிற வந்து இம்பார்ட்டன்ட் இதுவெல்லாம் வந்து பார்த்தோன்னா விளக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டினில் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கிற வரலாற்று அடையாள சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அடையாள சின்னங்கள் அப்படிங்கிறது என்னென்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் பகுதியில் இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஈஸ்டர்ன் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் இல்லை ஸ்டேட்டு இதெல்லாம் ஏதாச்சும் தெரிஞ்சதுனா மட்டும்தான் நீங்கள் இந்த கொஷினை அட்ரஸ் பண்ணவே முடியும். இப்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கடலோர பகுதிகள், ஒடிசாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தான் ஈஸ்டர்ன் கோஸ்டலில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன வரலாற்று சின்னங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இது பாண்டிச்சேரி இருக்கும், ஈஸ்டர்ன் கோஸ்டில் சென்னை இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா மசூலிப்பட்டினம் இருக்குன்னு நினைக்கிறேன், தரங்கம்பாடி, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் எழுதிடலாம். இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் ஒரு 5-6 இடம், விசாகப்பட்டினம் எழுதலாம். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ரீதியாகவும் எழுதணும். ஓகேங்களா. ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக இங்கே என்னென்ன ட்ரேட்ஸ் நடந்தது, எந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்புறம் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னா ஹூக்ளி போர்ட்டு, கொல்கட்டா போர்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ட்ரேடு பிளேசஸாக இருந்தது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எழுதணும். இங்கே அந்த இடத்துல இருந்தால் மேப்ஸ் வந்து நம்ம அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா இந்த கொஷின் நல்லா ஆன்சர்ஸ் வரும். பட் ஆனால் நம்ம இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா அவர் ஸ்கிப் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னென்னா இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் எடுத்துட்டோம்னா இந்தியாவின் முக்கிய தொழில்துறை மண்டலங்களை விவரிக்கவும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற தொழில்துறை மண்டலங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி வேணாலும் அதை பிரிச்சுக்கலாம். தொழில்துறை மண்டலங்களை பிரிச்சுக்கிட்டு இப்போ ரீஜன் வைஸாக பிரிக்கிறீங்க அப்படின்னா சவுத்தர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன், நார்த்தர்ன் ரீஜன், சென்ட்ரல் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன், நார்த் ஈஸ்ட் ரீஜன், இந்த மாதிரி கூட பிரித்து வந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒவ்வொரு ஏரியாவில் எந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத்தர்னில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுன்னா அதிகம். சவுத்தர்ன்லேயுமே சென்னை ரீஜன் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். பெங்களூர் சைடு எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரானிக்ஸு, ஐடிஸு அது அதிகமாக இருக்குது. மகாராஷ்டிரா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பருத்தி இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். ராஜஸ்தான் வந்து கைவினைப் பொருட்கள் வந்து தான் அதிகமாக இருக்கும். நார்த் ஈஸ்டில் வந்து இயற்கை பொருட்கள் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து தான் அதிகமாக இருக்கும். நார்த்தில் வந்து பார்த்தோன்னா இமயமலை ஒட்டி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொழில்துறை மண்டலங்களை வந்து நான் பிரிச்சுருக்கலாம். கவர்மெண்ட் வந்து அதை பிரிச்சுருக்காங்க. தொழில்துறை மண்டலங்களை எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கிறது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம். இவர் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தோன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது துறையை விளையாடுறது பிரித்து போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு டேட்டாக்கு வந்து எந்த மாதிரி எடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தொழில்துறை மண்டலங்கள் இந்த பிரிக்கிறதுனால எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய தொழில்துறை மண்டலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படின்னா இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இண்டஸ்ட்ரியல் காரிடர் வந்து இது பண்ணிட்டாரு. ஓகேங்களா. இந்த தொழில்துறை மண்டலங்களை வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் ஃபுல்லாக வந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா. மும்பை, பெங்களூரு இந்த மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. இதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து தான் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் எந்த மாதிரி வந்து தான் சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் ஒரு எவல்யூட்டர் இருந்து 8 மார்க்குன்னு இன்னொரு எவல்யூட்டர் 9 மார்க்கும் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் கருவுறுதல் விகிதத்தில் இடம் சார்ந்த ஏற்றத்தாழ்வை பகுப்பாய்வு செய்க. ஓகேங்களா. லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல இண்டஸ்ட்ரியல் காரிடர், இதுக்கெல்லாம் மேப் போடலாம். மேப் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா. இந்தியாவில் கருவுறுதல் விகிதத்தில் இடம் சார்ந்த ஏற்றத்தாழ்வை வந்து பகுப்பாய்வு செய்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப நல்ல கொஸ்டின் சொல்லலாம்.
இது வந்து நம்ம சோஷியல் இஷ்யூஸில் படிச்சிருப்போம். ஓகேங்களா. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு இப்போ டிக்ளைன்டு பாப்புலேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து சைனாவை அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் அடிக்கடி நியூஸ் இருந்தது இந்த மெயின்ஸ் நடந்த சமயத்தில். ஸோ அதோட பேக்ரவுண்டில் வந்து டிஎஃப்ஆரை வந்து விட்டுருக்காங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இந்தியாவில் வந்து ஆவரேஜாக இப்போ வந்து 2.1 இருக்குது. நார்த்துக்கு சவுத்துக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நார்த்லாம் வந்து 3 something இருக்கும். சவுத்தில் வந்து 1.7 1.8 இருக்கும். 2.1 இருந்ததுன்னா தான் அது வந்து ஹெல்த்தி பாப்புலேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கு கீழே குறைஞ்சது அப்படின்னா வந்து செம்ம அடி வாங்குவோம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் யங்கஸ்ட் பாப்புலேஷன்ஸோட அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. அது கீழே குறையிறப்போ வந்து ஓல்டஸ்ட் பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் நிறையா இம்பேக்ட் வந்ததுன்னா வரும். ஓகேங்களா. இது வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு நம்ம சோஷியல் இஷ்யூஸில் படிக்கிறப்ப இது தெரியும். இது ரிலேட்டட் டு ஜாகிரபிக்கெலாம் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு எந்த மாதிரி ரீஜியன் வைஸில் வந்து நம்ம ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துறது, இடம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளை எப்படி ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ எஜுகேஷன்லேயும் வந்து ஹையாக இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர்ட் டு சவுத் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சொல்லப்போனால் முதியோர்களோட எண்ணிக்கை அதிகமாயிரும். ஆனால் வந்து நார்த் சைடெல்லாம் வந்து 3.5 இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத இதை நீங்கள் ரீஜியன் வைஸாகவும் மென்ஷன் பண்ணலாம் மேப் போட்டு. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட் வைஸாகவும் வந்துட்டுனா உங்களுக்கு டேட்டாஸ் தெரிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ராக்சிமேட் டேட்டா தெரிஞ்சால் போகுது. ஏன்னா இது எக்ஸாக்ட் டேட்டா யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ அப்ராக்சிமேட் டேட்டா வந்துட்டுனா தெரிஞ்சது அப்படின்னாவே உங்களால் வந்து இதை அப்ரோச்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கொஷினுக்கான அப்ரோச்சை நீங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் ஸ்டேட் வைஸாகவும் எடுக்கலாம், இல்லைனா ரீஜியன் வைஸாகவும் எடுக்கலாம். நார்த் ரீஜியன், வெஸ்ட் ரீஜியன், சென்ட்ரல் ரீஜியன், இதுலேயே நார்த் ஈஸ்ட் ரீஜியனு, அதுக்கப்புறம் ஈஸ்ட் ரீஜியனு, சவுத்தர்ன் ரீஜியனில் கேரளா, தமிழ்நாடு எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அப்ரோச்சஸில் வேணாலும் இதை எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. கருவுறுதல் விகிதம்னா என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்தியாவோட நிலைமை வட இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, தென் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஏற்றத்தாழ்வுக்கான காரணங்கள் போயிட்டார். இது எல்லா ரீஜியன்லையும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை போட்டிருந்தாருன்னா கூட ஓகே. இப்போ காரணங்கள் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்படுற விளைவுகள் முடிவுரை கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு எவல்யூட்டர் 6 மார்க்கும் இன்னொரு எவல்யூட்டர் 8 மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜாக 7 மார்க் தான், பாதிக்கும் கீழே வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக வெளியில் போனங்காட்டி, அதாவது அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டில் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து 6, 8 தான் கொடுத்துருக்காங்க. எதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவின் பயிர் செய்கை முறைகளின் முக்கிய காரணிகளை அடையாளம் காண்க. ஐடென்டிஃபை த மேஜர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இன் இந்தியா. இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா. கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்து தான் எந்தெந்த அந்த ஃபேக்டர் வந்து டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு வேலிடான ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் எழுதிடலாம். இவர் வந்து தான் பல வேளாண்மை காலநிலைகளில் இருக்காங்க. பயிர் வளர்ப்பு முறை எழுதிக்கிறார். இந்தியாவில் ஜிடிபியில் வந்து எவ்வளோ வேளாண்மை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. இதில் வந்து வேளாண்மைனா என்ன, இடப்பெயர்வு வேளாண்மை, செங்குத்து வேளாண்மை வந்துச்சுன்னா இந்த மாதிரி வேளாண்மை போட்டுட்டு அதற்கான காரணங்கள் வந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துக்கிறார். குடிமுறை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச்சுங்காட்டி வந்தால் இது ஃபஸ்ட் எவல்யூட்டர் இப்போ 10 மார்க்குமே, செகண்ட் எவல்யூட்டர் வந்துட்டுனா 9 மார்க்ஸ் வந்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டோட்டலாக வந்து ஜாகிரபிக்கான ஆன்சர்ஸு, கொஸ்டின் ஆன்சர்ஸு. ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி எழுதிக்கிறாங்க என்னன்ட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இப்போது ஜாகிரஃபி இல்லை மெயின்ஸ் அப்ரோச் அப்படின்னா இப்போ அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ போன டைம் வரைக்கும் வந்து இந்தியன் ஜாகிரஃபி கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபிசிக்கல் ஜாகிரஃபி எல்லாமே வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டுனா நீங்கள் ஜாகிரஃபி ஹோலிஸ்டிக்கலாக படிச்சே ஆகணும். ஓகேங்களா. ஸோ ஜாகிரஃபி சப்ஜெக்ட்டுன்ட்டு இல்லை, மெயின்ஸில் எதை எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் இந்தளவுக்கு பாயிண்டாக தான் எழுதணும். இன்னும் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்ட்ரடக்ஷன் போட்டு எழுதணும். பட் ஆனால் நீங்கள் பாயிண்டாக மட்டும் எழுதுகிறப்ப தான் உங்களால் பேப்பர் ஃபினிஷ் பண்ண முடியும். இல்லைனா பேப்பர் ஃபினிஷ் பண்ணுறது கஷ்டம். பற்றி எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இருக்கணும். ஓகேங்களா. உங்களோட அப்ரோச்சஸில் வந்துட்டுனா ஒரு டைவர்சிஃபை அப்ரோச்சஸ் வந்து தான் இருக்கணும். இப்போ ஜாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேப்பு கம்பல்சரி இருக்கணும். எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் உங்களால் மேப் போட முடியுமோ அந்தந்த கொஸ்டினுக்கெல்லாம் மேப் போடுங்க. மேப் போட்டிங்க அப்படின்னாவே வந்துட்டுனா உங்களோட ஆன்சர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா. உங்களோட ஆன்சருக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஜாகிரஃபி இப்போ நம்ம படித்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டோம்னா ஜாகிரஃபி ரிலேட்டட் டு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி ரிலேட்டட் டு சோஷியல் இஷ்யூஸ், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து தான் இருக்குது. ஜாகிரஃபி ரிலேட்டட் டு சோஷியல் இஷ்யூஸ்னால் டிஎஃப்ஆர்,
ஜியாகிரபி ரிலேட்டட் டு ஹிஸ்ட்ரினா ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற வரலாற்று நினைவு சின்னங்களை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லிங்கேஜ் கொஸ்டின்ஸ் தான் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப லிங்கேஜ் கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம எழுதப்போ கற்றுக்கணும். ஸ்டாண்டர்ட் இப்போ ஜியாகிரபியெல்லாம் சில விஷயங்கள் ஸ்டாண்டர்டாக அப்படியே தான் இருக்கும், சேஞ்சஸ் நடக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்து வச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஹெவியாக பார்க்கணும் ஜியாகிரபியில். ஜியாகிரபி எந்த கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். அது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸோட பேக்ரவுண்டு தான் வந்து ஊற்றினா கண்டிப்பாக வரும். இப்போ ஜியாகிரபி கொஸ்டினில் வந்து ஊற்றினா ஜியாகிரபி என்விரான்மெண்ட் ரெண்டில் வந்து கேரளாவோட லேண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து தான் இடம்பெற்றுடும். ஸோ என்னென்னா அது இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் மேப்பு ரெகுலராக பாருங்கள், டெய்லி பாருங்கள். டெய்லி வந்துட்டுனா மேப் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேப் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் மேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களோட வேல்யூ அடிஷன் மாதிரி அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டுனா மார்க் கொடுக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க் குறைஞ்சிட்டு தான் இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னே தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ரைட்டிங், அதாவது ரீடிங் அப்படிங்கிறத விட வந்து ரைட்டிங் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரைட்டிங் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரைட்டிங் இல்லாமல் ரீட் மட்டும் நான் நல்லா படிச்சிருக்கேன், எழுதவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி போனீங்கனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஓகேங்களா? ஸோ ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் இதுதான். உங்களுக்கு சோர்ஸ் புத்தகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியாகிரபிக்கு வந்து என்ன படிக்கணும்னா என்சிஆர்டி புக்ஸு ப்ளஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸு செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான், என்சிஆர்டி புக்ஸ் அந்த தமிழில் வந்து அது பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷில் வந்து ஜியாகிரபி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிஎம்எஃப் மெட்டீரியல் நல்லாயிருக்கும். பிஎம்எஃப் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கலராக போட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து தான் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷில். ஜியாகிரபிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்விரான்மெண்டலுக்கும் அதுவே இருக்கும். பட் ஆனால் ஜியாகிரபிக்கு வந்துட்டுனா இங்கிலீஷில் தான். தமிழுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு தான் பேஸு. ப்ளஸ் வந்து அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் வந்து வர கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருந்தது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுது. தமிழில் எழுதினாலும் மார்க் வரும், மார்க் வராமையெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம எழுதுகிற கண்டென்ட் வந்துட்டுனா ரிலவெண்ட்டாக இருக்கணும், நல்ல வேலிட் பாயிண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டுனா மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லலாம்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கேன். லிங்க் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேலே ஏதாச்சும் தகவல் வேணும்னா வந்து நம்ம சேனலில் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு சீரியஸாக வந்து நான் அடுத்தடுத்து போடுறேன். அடுத்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு போடுறேன், எந்த மாதிரி எழுதியிருக்காங்க, எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? என்னோடய கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ரிலேட்டடாக நான் என்னோடய கைடன்ஸ் நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.